விசாரணையும் தியேட்டரில் வந்து ஒவ்வொரு காட்சியும் வந்து நெஞ்செல்லாம் படப்படன்னு அடிச்சிடும். அடுத்து என்ன நடக்க அடுத்து முடியும். அந்த விசாரணையோட மிகப்பெரிய ஒரு வெற்றியோட ரகசியம் வந்து தினேஷ் தான். அல்ல அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. அவ்வளோ அந்த கேரக்டர் நடிக்கிறதுக்காக அவர் உடல் வலி அடி இதெல்லாம் பட்டு வேதனை பண்ணிருக்கான்னு சொல்லி பல செய்திகளை நம்ம பார்த்தோம். விசாரணையும் எனக்கு ரொம்ப பர்சனலாக என்னை ரொம்ப இது பண்ணது. எம் சந்திரகுமார்னு எழுதிய அந்த தோழர் என்னுடைய நெருக்கமான தோழர், எனக்கு ரொம்ப அன்பு கொண்ட எம்பி அன்பு கொண்ட மரியாதை கொண்ட நெருக்கமான தோழர். அவருடைய லாக்அப் நாவலை தான் பண்ணியிருந்தார். அதே போல் இந்திய தமிழ் திரைப்பட உலகில் ஒரு நல்ல நாவலை ஒரு படத்தை எடுத்துட்டு அதில் நிறைய மாற்றங்கள் கொண்டிருக்காரு. பின்பகுதியெல்லாம் இவர் மாற்றிட்டார். என்றாலும் கூட அந்த எழுத்தாளனை அந்த கதாசிரியனை எல்லா மேடைகளையும் கொண்டு போய் உலக அரங்கில் கொண்டு போய் அவரை பெருமைப்படுத்தின பண்பு வெற்றிமாறன் தவிர அவர் யாருக்குமே இது வரைக்கும் செய்யாத ஒரு காரியம் செஞ்சார். எல்லா மேடைகளையுமே சந்திரகுமாரை கொண்டு போய் முன்னிலைப்படுத்தினார். அவரை முதன்மைப்படுத்தி அவர் இந்த பெருமையை அவருக்கு கொடுத்தாரு. ஈஸியாக அவர்கிட்ட ஒரு பணத்தை கொடுத்து தொகையை வாங்கிட்டு நான் ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லி எடுத்துகிட்டு போகிறேன்னா அவர் சொல்ல மாட்டார். அவர் சரி கதை வெளியே வந்து அப்புறம் விட்டுருப்பார். ஆனால் இவரோட கதை தான் இது, இவரோட கதை தான், இவர் தான் அந்த கதையாசிரியர் கொண்டு நிற்க வச்சாருங்களே. அங்கே வந்து வெற்றிமாறன் உயர்ந்த பண்பாளங்கிறத நிரூபிச்சிருக்காரு.